வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோ வந்திருக்காங்க, அதான் கேட்கலான்னு நினச்சேன். என்ன சைனாவில் இருந்து ஒரு கிராஃப் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் தான். ஆப்பிள் இருக்கிறது வந்து சந்தேகம் இல்லை ப்ரோ. அது கூட இடையில ஏதோ கிளப்பி விட்டு என்னவோ பண்ணாங்க. அது இப்போ பேக் ஃபயர் ஆகி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா பி இந்தியன் பை இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மாதிரி பி சைனீஸ் பை சைனா அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல என்னாச்சு தெரியுமா? எப்பனா ஒரு கரெக்டா 1.5 வருஷம் முன்னாடி இது வந்தது. அப்புறம் என்ன பண்ணி சீரியஸா போயிட்டு இருந்துச்சுல, அப்ப வந்து ஃபுல் யூஎஸ் நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு Huawei எல்லாம் வாங்குனாங்க. அந்த வருஷம் அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு சைனால. ஆனா இப்போ எல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காவு வாங்கி இப்போ கடைசியில பார்த்தா இதை கேட்டா பூனை ஏய் கதவை யாரோ திறந்து வச்சிருக்காங்க போலயே. என்னன்னா பாஞ்சிட்டு வருதுங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு. ஆமா, மொத்தமா பார்த்தா ஷாமியோட சேல் எங்கேயோ இருக்கு. ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா ஒருத்தன் அதை மட்டும் கிராப் பண்ணி போட்டிருந்தான். போட்டுட்டு எப்படி இருந்ததுன்னா ஷாமி ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் கோஸ் டு Huawei, அதுக்கப்புறம் வந்து மற்ற சைனீஸ் கம்பெனி அப்படின்னு இருக்கு. மொத்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தா மேல ஆப்பிள் மல்டி ஃபோல்டுல எங்கேயோ இருக்கான். ஆப்பிள் பார்த்தா அப்படியே போகுது. ஆப்பிளோட கிராஃப் வந்து கிட்டத்தட்ட டபுள் இதுல இருக்கானுங்க அவனுங்க. இல்ல அந்த மாதிரி சொல்றான், அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்ற. அவன் வந்து 5 மடங்கு. அவன் ஆனா அமைதியா இருக்கான். அவன் பாட்டுக்கு ஒரு ஆரவாரம் இல்ல, ஒரு கூத்து இல்ல. இங்க பாருங்க ப்ரோ, இங்க வந்து சிம்பிளா வந்து ஒரு சில லாஜிக்ஸ் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ராப்டியோட ஃபவுண்டரை போய் பாக்குறேன். அவர்கிட்ட சொல்றேன், உங்க வண்டியை வாங்கின உடனே நான் வந்து ஆன் பண்ணிட்டு இப்படி முறுக்கணும் குட்டிக்காரன் அடிக்கலாமா, இங்க இருந்து அங்க பிரேக் அடிச்சா உங்க காம்பவுண்டை தாண்டி போகலாமா அப்படிலாம். சார் நீங்க காம்பவுண்ட் விண்வெளி கூட போங்க. என்ன இப்ப கடையை விசிட் பண்ண வராங்க, ஷோரூம்க்கு வராங்க, அதுல 99% வந்து குட்டிக்காரன் அடிக்க வரல. அவங்களுக்கு தான் கேக்குறாங்க, அவங்களுக்கு தான் நான் வண்டி பண்றேன். நீங்க குட்டிக்காரன் அடிக்கனாலும் போய் அடிச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க இருக்கு. இல்ல அந்த லாரிக்குள்ளதான் போனா போ அங்க. அதான் ப்ரோ, அதுக்கு என்ன சொல்றாரு, அந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் வண்டி இருக்கு, அதை வாங்கிக்கோங்க, என்ன விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னிடம் வராதீர்கள், எடுத்து இதே இல்ல ப்ரோ, இது சிம்பாலிக்கா இருந்தது ப்ரோ. அவர் சொல்றாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு செம்ம கனெக்ட். ஆக்சுவலா Q&A செஷன் ஒன்று வச்சேன், அதுல வந்து சரியான கனெக்ட். ஏன்னா அவர் சொல்றாரு, ஆக்சுவலி we are making this product mainly for, அதாவது எங்ககிட்ட தனி ஆஃப் த கேமரால சொல்லும்போது மெயின்லி ஃபார் கன்சியூமர்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் சிட்டி கன்சியூமர் என்ன எதிர்பார்ப்பாங்களோ, ஒரு பைக் அப்படின்னு வரும்போது என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை நாங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு பாக்குறோம். இதுதான் எங்க எய்மா இருக்கு அப்படிங்கிறாரு. எந்தூசியாஸ்ட் யாராவது உள்ள வராங்க, அதுலயும் இப்போ போன்ல எப்படி எந்தூசியாஸ்ட் அந்த மாதிரி வருவாங்க. நான் அப்பதான் அவர்கிட்ட சொல்றேன், இது வந்து ஆஃப் த கேமரா நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பேசும்போது என்னன்னா எல்லாருக்கும் கரெக்டா போய் சேருமான்னு தெரியாது. ரியல்மில இப்போ ரியல்மி 16 Pro Plus வந்துருக்கு. ரியல்மி 16 Pro Plus ஓட பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 128 GB 40,000 ரூபாய் கேக்குறாங்களா. இதை வந்து எல்லாரும் பறந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரியல்மியோட கருத்து என்ன, நான் ரியல்மியை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, பட் சில இடங்கள்ல நம்மளோட புரிதல் வேணும். ஒரு மார்க்கெட் அனலைசர் அப்படின்னு வரும்போது மார்க்கெட்டை அனலைஸ் பண்றது தப்பு இல்ல. இப்போ ஒரு எந்தூசியாஸ்டா நான் டிமாண்ட் பண்றேன் அப்படிங்கிறது வேற. ஆனா இப்ப என்ன, எந்தூசியாஸ்டுக்காக ஒர்க் பண்ற பிராண்ட் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்களாங்கிற அடுத்த கேள்வி வச்சோம். எத்தனை பேர் காட்டுங்கன்னு, நிறைய பேர் காலி. ஓகே, இப்போ பாருங்க, ஹெட்ஃபோன் ஜாக் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சரி யார் ஆப்பிள், சரி ஏர்பாட்ஸ் வந்து இப்போ எவ்வளோ சேல் போகுது, ஓகே ரைட்டு, அடுத்து வேற ஏதாவது நம்ம கேட்போம், சரி அதை தூக்கிட்டா அதுல இருந்து என்ன சேல் பண்ண முடியும், தூக்கிடுவாங்க. அப்புறம் அதான் தூக்கியாச்சு, என்ன வேற எங்கேயாலும் போய் கேட்டா வெளில தூக்கிடுவாங்க. நான் இந்த சுடர்வனனை போட்டு பின்னாடி மிதிச்சு சிம் இருக்கிற போனா எனக்கு ஏதாவது சொல்றேன் அப்படிங்கிறேன். அப்படி பழைய இந்த ஆஃபர் வந்துருக்கு, நீங்க பழைய போனுக்கு போயிருங்க சிவாஜி. இந்த ஆஃபர் வந்துருக்குண்ணே, இங்க இருங்க, நேத்து சாம டீல் வந்துருக்காண்டோ, என்னடா அப்படின்னு, 1 லட்சம் ரூபாய்க்கு 16 Pro Max சும்மா வேற லெவல்ல இருக்கு. சரி, சிம் கார்டு இருக்கா? இல்ல அது கடைசி இல்ல, மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கான். நான் சொல்றேன், இந்த கலர் இருக்கு, இந்த பேட்டரி இருக்கு, 10 தான் சார்ஜ் சைக்கிள், இதை பண்ண முடியும், என்னென்னமோ சொல்றான். கடைசியில சொல்றான் என்கிட்ட, நானே ஃபர்ஸ்ட்ல இருந்து சிம் இல்லாம தான் கஷ்டப்பட்டேன். நானா கேக்குறேன் டேய் சிம் ட்ரே இருக்கா இல்லையா, ஐயோ சாரி ப்ரோ இது சிம் வேரியன்ட், டேய் இதுக்கு தான் கொஞ்சம் 1/2 மணி நேரமா பேசிட்டு இருந்தேடா, ஏன்டா என்ன படுத்துற, இதுதான் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து. இதேதான் ப்ரோ, அவனுக்கு தான் கரெக்டா இருக்கு. அவர்கிட்ட கேக்குறேன், அவர்கிட்ட நான் சொல்றேன், இப்போ ரியல்மி வந்து ஒரு ஃபோன் பண்ணிருக்காங்க, நான் அதனாலதான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரியல்மி என்ன ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு V60 மாதிரியான ஒரு போன் அந்த செக்மெண்ட்ல, இப்போ ரெனோ சீரிஸ் அண்ட் V சீரிஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு கேமரா சென்ட்ரிக் போனா விட்டுருக்காங்க. 200 MP சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இதுதான் டீடைல்ஸ் மாதிரி கொண்டு எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் இப்போ பாயிண்ட். ஆனா இப்போ பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சினிஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்திருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் ஹீரோ. அதுக்கு அடுத்த படம் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சென்டிமெண்டான ஃபேமிலி ஸ்டோரி. அதுல வந்துட்டு சார் இவர் படம்னாலே ஃபைட் இருக்குன்னு தான் சார் வந்தேன், ஃபைட்டே இல்லாம சும்மா சொல்லி பார்த்துருக்கோம். எனக்கு என்னன்னா, டே ஒரு ஆக்டர் வந்து
வர்சடைலா ஏகப்பட்ட ஒரு ஆக்டரா அவர் வந்து ஒரு எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ற மாதிரி ஆனதான ஒரு ஆக்டர். இப்போ இதேதான் இவன் என்ன சொல்றான், ரியல்மி நான் வந்து கேமரா ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், நான் பண்ணிட்டேன். இப்போ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 7 Gen 4 தான் என்னால போட முடியும். இப்போ ஒரு கேங் வரும் ப்ரோ, 40,000 ரூபாய்க்கு 8 Gen 5 இருக்கு. ஆமா சரி 40,000 8 Gen 5 இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் என் கேள்வி எடுத்ததுதான் 40,000 Gen 4 ஆவது போடுறா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். நீ 8 Gen 4 போடு, ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு, இதை போடு அதை போடு. இப்போ இதெல்லாம் போடுறத பத்தி பிரச்சனை இல்ல. எந்த போன்ல 8 Gen 4 ஓடயோ இல்ல 8 Gen 5 ஓடயோ 200 MP கேமரா 50 MP பெரிஸ்கோப்போட யார் இருக்கா? 50 MP செல்ஃபி கேமரா. பெரிஸ்கோப்பே முடிஞ்சிருச்சுங்க, அதுலயே எல்லாம் போயிருங்க. இல்ல யார் வச்சிருக்கா? அப்போ இந்த புரிதல் இல்ல. 1000 mAh பேட்டரி வேற இருக்கு, சிலிகான் கார்பைடு. இல்ல இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கணும் ப்ரோ. நான் திரும்பியும் சொல்றேன், சில இடங்கள்ல என்னன்னா, நான் இது எதுக்கு சொல்ல வரேன், எல்லாரும் போய் தயவு செய்து ரியல்மி வாங்குங்க, ரியல்மி தான் நல்ல பிராண்டு. அப்படி இல்ல, நமக்கு ஒரு சில இடங்கள்ல டிமாண்ட் வைக்கும் போது அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண பிராண்ட் முயற்சி பண்ணா அந்த இடத்துல பிரைஸ் டேக் எப்படி மாறும்ன்றதும் புரியணும். கரெக்ட். இப்போ அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா, மொத்தமா வந்து அந்த டிசைனு, பேக் டோரு, சைடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு வேணா மேல பொத்திட்டு நம்ம கொடுத்துடலாம். இந்த போர்டு எல்லாமே இருக்கு, வச்சுக்க போயிட்டு வா, இதான் 40,000 ரூபாய்க்கு வரும். நான் 8 Gen 5 வச்சிருவேன். எல்லாமே அவன் கேட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபுல்லா ஃபினிஷே பண்ணாம பார்ஷியலா எடுத்து அப்படி கையில கொடுத்தா இதை அப்படியே கொடுக்குற அப்படின்னா நீ கொடுத்த காசுக்கு இவ்வளவுதான் வரும், மீதியெல்லாம் நான் பண்ணணும்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகியே போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராக்டிகாலிட்டி இது எல்லாமே செமையா ஏத்திட்டான், ஸ்னாப் டிராகன் செமையா விலை ஏத்திட்டான் ப்ரோ. ஒன்னும் ப்ரோ, நாங்க அன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். மார்க்கெட்ல இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஸ்னாப் டிராகன் 865 டைம்ல டிமாண்ட் பூஸ்ட் ஆயிடுச்சு, சிப் டிமாண்ட் வேற. அப்போ கூகுள் என்ன பண்ணா தெரியுமா, ஊருக்குள்ள இந்த டிமாண்ட்னாலேயே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, போன் பிரைஸ்லாம் அந்த டைம்ல ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப ஏஐ மாதிரி இல்ல, பிக்சல் 5க்கு 765 எடுத்துட்டு போட அட்டி துவைச்சு எடுத்தாங்க தெரியுமா. வெக்கமா இல்லையடா உனக்கு, ஒரு ஃபிளாக்ஷிப் போன் விடுறா 7 சீரிஸ் சிப் கொடுக்குற அப்படின்னு அந்த அடி அடிச்சாங்க அவன் வாங்க அடியே கிடையாது அந்த வருஷம். இல்ல இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் என்னன்னா, இப்போ இது வந்து ஃபன் ஃபேக்ட், நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. அது வந்து அவன் ஏதோ ஒரு மூவ் பண்ண ட்ரை பண்ணா, அந்த மூவ் பண்ணதுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸும் குறையல. ஆமா. ஸோ இப்போ பொதுவாகவே வந்து பிக்சலோட வந்து ஒரு லைன் அப் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஓரளவுக்கு ஹையா தான் இருந்தது. என்ன அந்த வருஷம் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே 3XL 4XL அது போல 5 மட்டும் வந்துச்சு சரியா. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப இருக்கிற போன்ஸ் பக்கத்துல நான் வந்து பிக்சல் 5 என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன், பக்கத்துல வச்சு பாக்குறேன். இப்ப இருக்கிற போன்ஸோட குட்டியா இருக்கு. ஆமா இல்ல போட்டோவும் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும். இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் சரி, பிக்சல் 5 தான் ஃபர்ஸ்ட் போன் டு bring symmetrical bezels. ஆமா பிக்சலுக்கு இப்போ ரீசன்ட்டா பார்த்தேன் அந்த போஸ்ட் கூட. ஆமா பிக்சல் 5 was the only phone to come with uniform bezels at that time. அதான் ஆண்ட்ராய்ட் சைடுல, அதுவும் அந்த டைம்ல. அதான் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னா, மக்கள் வந்து எதை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற, அதாவது இப்போ பிக்சல் 5 வந்து இன்னைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதும் இருக்கு, இதே மாதிரி பிக்சல் 5 ஆல்ரெடி 5A CPU ரீபாலிங் இஷ்யூ வரதும் இருக்கு. பிரச்சனை இல்லாமலாம் இல்ல, எல்லா போன்லயும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பரே விஜய் ப்ரோ இருக்காப்ல, அவருக்கு மட்டும் தான் சாம்சங்ல ரகரகமா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், இவ்வளவு பிரச்சனை வருமாடான்னு. ஏன்னா S23 அல்ட்ரா வச்சிருக்காரு, அவருக்கு அந்த போனை ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதுக்கு தூரம் தான் போட்டு வேற எதுக்காக போயாலும் அதுக்கும் கேட்க மாட்டாரு. ஆனா இப்ப புதுசா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் முன்னாடி அது அந்த போன் ஆனா அபியூஸ் நிறைய வாங்கிருச்சு ப்ரோ. சரி அது இருக்கட்டும், டைம் தண்ணியில போயிருச்சுங்க அந்த போன். எப்படி சரி அதெல்லாம் விடுங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அன்னைக்கு நைட்டே ஒரு கால் வந்துச்சு, அந்த கால் சும்மா ஸ்வைப் பண்ண ஆட்டம் ஆகும், அப்புறம் டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. அப்படியே அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமா, இதுதான் ஆன் ஆகி அதுலயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப திரும்ப என்ன நடக்குதுன்னே புரியல. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஸ்பிளேக்கும் ஒரு ஃப்ளெக்ஸ் ரிப்பன் போகும், ஃப்ளெக்ஸ் ரிப்பன் தான் பிரச்சனை, அதுல தான் ஏதோ இருக்கும்னு. பட் இதுல என்னன்னா, ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன்ல கொடுத்தா அவர் என்ன சொல்றாருன்னா போர்ட்ல ஒரு ஆன்லைன், அவங்க நேரா சர்வீஸ் சென்டர்லாம் போவாங்க. சர்வீஸ் சென்டர்ல ஒரே வார்த்தை ஃபுல்லா மாத்திருங்க, டிஸ்பிளேவே மாத்திருங்க. பாருங்க டிஸ்பிளேல ஒரு டென்ட் இருக்கு, மாத்திரு டிஸ்பிளேவை, அவ்வளவுதான். ஸோ இது எதுக்குன்னா ப்ரோ, ஒரு மாதிரி மிக்சடாகவும் ஒரு மாதிரி டாக்ஸிக்காகவும் இருக்கு ப்ரோ. எனக்கு என்னன்னா, கன்சியூமர்ஸ்க்கு கொஞ்சம் புரிதல் வேணும். இது வந்து பிராண்டை சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல சரியா. உங்களுக்கு உங்களோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு பிராண்ட் இல்லைன்னா, நான் என்ன கேட்கறேன், அவன் இல்லல்ல வேற பிராண்ட் போ. இப்போ இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, நீ இதை கொடுத்துருக்கலாம், பார்த்துட்டு போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணி தான் நான் வாங்கியிருப்பேன், அதை பண்ணி தான் நான் வாங்கியிருப்பேன். நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். இதை பண்ணி தான் எல்லாம் கொடுத்தாலுமே அந்த பிராண்டே வாங்க மாட்டாங்க, ஆனா கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் எனக்கு புரியுது எப்படின்னா, இதை கொடுத்துருந்தா வாங்கியிருப்பேன், அதை கொடுத்துருந்தா வாங்கியிருப்பேன் சொல்றாங்கன்னே வைங்களேன். இதையும் வந்து என்ன ஆகுது, கிரவுண்ட் லெவல்ல வந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெம்பர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி எல்லாமே ஓகே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு வாய்ஸ் பிடிக்கல. ஏடு அதுதான் இப்போ ஹைப்பர் வாய்ஸ்க்கு வருது. ஹைப்பர் வாய்ஸுக்குலாம் 17 அல்ட்ரா சூப்பரா இருக்கு, பட் ஆனா ஹைப்பர் வாய்ஸ் எனக்கே தெரியல. அப்படி என்ன பிடிக்கலன்னு கேட்டா ஆன்சர் வர மாட்டேங்குது, சொல்ல மாட்டான். அது ஆன்சர் வரணும்ல. இப்போ அவன் ஆப்பிள் அப்பயே காப்பி அடிக்கிறானா,
ஏய் எல்லாருமே ஆப்பிள் தானே இப்ப காப்பி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க இப்போதைக்கு ஆப்பிள் காப்பி நாங்க சொல்லவே மாட்டோம். இது ஆப்பிள காப்பி அடிக்காத 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒன்னு கூகுளோட AOSP, இன்னொன்னு சாம்சங். இந்த 2 பேர் மட்டும் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஃபைன் எலிமெண்ட்ஸ் போனீங்கன்னா, அப்ப ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிறதே பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்ட்ல காப்பி அடிச்சான். ஆனா ஆப்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வால்பேப்பர் ஓடி வச்சான். ஆமா, இவனுங்க வால்பேப்பர் ஓடி ஆப்பிள்ல இருந்து காப்பி அடிச்சாங்க. ஆமா, மாத்தி ஏதாவது அடிக்கிறது உண்டு தான். இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா வரும்போது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஆப்பிள் காப்பி அடிச்சா பேச மாட்டாங்க. அவங்க வந்து இன்னோவேஷனுங்க, அவங்களா திங்க் பண்ணது. ஆனா ஒரு வெக்கமில்லாத செயல் இருக்கு. ஒரு வெக்கமில்லாத செயல் இருக்கு. நான் சொன்னேன்னா நீங்களே வந்து ஆமா உண்மைதானே ஒத்துப்பீங்க. ஆப்பிள் என்ன பண்றான், நான் வந்து ஏரியா பக்கமா போனேன், ஒரு இடத்துல ஒரு கடைக்கு போறேன். கடைக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன், பொரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து பாக்குறேன், ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கடைக்கு போறேன், அவர்கிட்ட வெள்ளம் வாங்கினாலும் செம்ம டேஸ்டா இருக்கு. இன்னொரு நாள் போறேன், கொஞ்சம் பொரி கொஞ்சம் வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு போறேன், சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு காம்போ. பார்த்தா ஆப்பிள் பொரி உருண்டை போட்டு வச்சிருக்கான். ஆமா, இப்படிதான் வந்து என்ன ஆகுது, ஆண்ட்ராய்ட்ல நான் பாக்குறேன் எல்லா ஒரு போன்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி செமையா இருக்கும். இன்னொரு மாடல்ல பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ரியல்மில ஏதோ ஒன்று செமையா இருக்கும், விவோல பார்த்தா ஏதோ ஒன்று செமையா இருக்கும். இவன் என்னடான்னு பார்த்தா லேட்டா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அதுல இருக்கிறது தான் இங்க வரும். இங்க வந்து பார்த்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும். இதை வச்சுதான் ஒப்பேத்திட்டு இருக்கான் பல வருஷமா. ஏங்க வயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐபோன் 10 வரும்போது 8, 8+10 3 போன்லயும் வயர்லெஸ் சார்ஜிங் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. வாட் a remarkable journey. ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணி சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவன் வயர்லெஸ் சார்ஜிங் எப்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த மேக்ஸ் சேஃப்னு ஒன்னு கொண்டு வந்தான் பாருங்க, அது மேக்னெட்டோட ஃபேமஸ் ஆச்சு. இல்ல ப்ரோ, இதுல ஹைலைட் என்னன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து 2012ல நோக்கியால 920 எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா 2013 டைம்ல நெக்ஸஸ்ல $300 வயர்லெஸ் சார்ஜிங், சரியா, நெக்ஸஸ் 4. சோ இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட்ல ரீச்னு ஒன்னு இருக்கும் தெரியுமா? அது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரோ ஒரு கண்ட்ரியே அந்த போனை வாங்குது ப்ரோ, ஆப்வியஸ்லி ரீச் இருக்கும் ப்ரோ. அது வந்து யூஎஸ்னா பேட்ரியட்டிசம், ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட். அங்கதான் செகண்டரி போனா வேணா நாங்க என்ன கருமத்தை வேணா வாங்கி 65% வந்து ஆப்பிள் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த ப்ளூ பபிள் அதுலயும் ஒரு ரேசிசம் பார்ப்போம். இல்ல இதுலயும் இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே ஜியோகிராபிக்கலா பப்ளிக் வந்து எப்படி இன்டராக்ட் பண்றாங்க ஒரு பிராண்டோடங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நான் திரும்ப இதைதான் நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் வந்து இருக்கலே பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. நான் 4 இடத்துல ஏதாவது 4 விஷயம் பார்த்து கத்துப்பேன் இத்தனை நாள்ல. அப்ப கத்துக்கும் போது அந்த டேட்டா எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன். கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் பெரும்பாலும் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நான் வந்து இப்போ சாம்சங் யூசரா இருக்கேன் அப்படின்னும் போது சாம்சங்ல நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ண தெரியணும். அதை விட்டுட்டு சாம்சங்ல வந்து நெகட்டிவ் இருக்க வாய்ப்பே இல்லை, உனக்கு வன்மோ, நீ வந்து ஷாமி கைக்கூலி, நீ வந்து ஓப்போ கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. நான் என்ன சொல்றேன், இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எல்லா பிராண்டுக்குமே கான் இருக்குங்க, அந்த கானை சொல்லணும். கானை வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணும்போது அந்த கானையும் சேர்த்து சொல்லணும். எக்ஸாக்ட்லி, அது அஃபெக்ட் ஆச்சுன்னா அவன் அந்த போனே வாங்க மாட்டான்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ அதுதான் இப்போ ஒன்னும் ப்ரோ, நம்ம பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான். சாம்சங்ல அல்ட்ரா வைட் சென்சார் மாத்தணும் அவசியமே கிடையாது. S25 அல்ட்ரால எதுக்கு அந்த 50 MP வந்தது எனக்கும் தெரியல. ஆனா அந்த 3x மாத்தி தொலைஞ்சிருக்கணும். அது S25 அல்ட்ராலே மாத்திருந்தாலே என்ன அதுவே ஒரு பெரிய பிளஸ் தான். அப்படி நான் அந்த டைம்ல நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா 3x சப்போஸ் நீ மாத்திரனே வை, அது 50 MP மாத்திரனே வை, இன்சென்சார் ஜூம் படியே பார்க்கும்போது நீ 3x 6x வரைக்கும் கொண்டு போக முடியும். அப்புறம் நீ என்ன பண்ணணும், 5x வச்சு யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் வேஸ்ட். அப்ப எய்தர் வந்து 5xக்கு பதில் 7x டிஃபால்ட் இல்லாட்டி 6x டிஃபால்ட் போனோம். அப்ப 6x டிஃபால்ட் போனா நம்ம என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அந்த 6xல இருந்து இப்ப திரும்ப இன்சென்சார் 12x போலாம். இதெல்லாம் வந்து சாம்சங்கால பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து மார்க்கெட்ல பாக்குறத வச்சுதான் நம்ம சொல்றோம் இது பண்ண முடியும். ஆனா ஏன் பண்ணல? இப்பதான் நம்ம S20 அல்ட்ராக்கு 10 MP ல இருந்து 12 MP க்கு போயிருக்கான். ஆனா வந்து எடுக்கிறது 10 MP அவுட்புட் எடுக்குமா. கொஞ்சம் பெரிய சென்சார், கிளீன் லென்சஸ், பெரிய லைட்டை வந்து நாங்க உள்ள எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் S27 அல்ட்ரால வந்து தான் பேட்டரி இம்ப்ரூவ் ஆகுது 5500 mAh இப்போதைக்கு வந்த வரைக்கும். ஆனா $500 உனக்கு. இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன். சாம்சங் வந்து அவங்களோட R&D டீம்ல பேட்டரி R&D டீம்ல 20000 mAh பேட்டரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 12001 8001 பார்த்தேன். எல்லாம் பண்றாங்க. சிலிகான் கார்பைட். ஆமா, டபுள் பேட்டரி. ஒருவேளை அவங்களுக்கு லைசென்ஸ் கிடைச்சிச்சு போல, மேனுஃபேக்சரிங் பண்ணி டெஸ்ட் பண்றானுங்களோ. பண்றாங்க. எனக்கு என்னன்னா இதான் ப்ரோ, இப்போ இது வந்து பாசிபிள் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, இருக்கலே கிரேசியான ஸ்பேஸ்ல உங்களுக்கு 20000 mAh கொண்டு வரதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறதா வந்து பார்க்க முடிஞ்சது. கரெக்ட். இது வந்து அப்ப என்ன ஆகுது, 20000 mAhங்கிறது இன்னும் கிரேசி. ஏன்னா இப்ப ஹானர் வின் பாத்திருப்பீங்க, அது வந்து 10000 mAh எப்படி இருந்ததுன்னா பவர் பேங்க் ரேட்டிங் கொண்டு போய் போன்ல போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து கம்பேரிசன் எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் அல்டிமேட். ஆனா அந்த கம்பேரிசன் எல்லாம் டேப் சைஸ் போட்டிருக்கான், ஐபேடு, சாம்சங் டேப் எல்லாம் போட்டு என் போன் முன்னாடி தான் இருக்கு 10000 mAh பா. சீரியஸா அவனுக்கு கம்பேரிசன் S25 அல்ட்ரா இது 5000 × 2 அப்படின்னு போட்டிருந்தான் பாருங்க. அதான் அல்டிமேட்.
என்னத்த சொல்ல. இப்போ இது வந்து இது வந்து வேணுமான்னு கேட்டா அங்கேயும் நான் சொல்லுவேன். இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ப்ராக்டிக்கலான கருத்துக்கள் வைக்கலாம். என்னன்னா, இப்போ ஒரு போனோட பேட்டரி இந்த அளவுக்கு கிரேசியா இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இல்லாத டைம்ல இமேஜின் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாதப்பயே கூட நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், உலி போன் இருக்குல்ல ப்ரோ, யூலி போன் தெரியும். அவன் வந்து நம்ம ஊர்ல என்ன பண்ணானா உட்டன் பேக்ல பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. அப்புறம் டாஜி காயின் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஜி ஒரு பிராண்ட் இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி டிஜிடெக் மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கு, ப்ளூன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்ப இந்தியால வித்தாங்க. இதுல ஜோக் என்னன்னா, அவனுக்கு இந்தியால விற்கும் போது அப்பயே 4000 5000 எல்லாம் போயிட்டாங்க. சரியா, போன கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆமா, வுட் பேக் எல்லாம் வரும் ப்ரோ. சோ இப்பெல்லாம் கொண்டாந்தாங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேட்டரி கொடுத்தாலும் 18 வாட் சார்ஜிங் தான் அன்னைக்கு வந்து பெரிய சார்ஜிங். ஆமா கரெக்ட், அதான் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமா, ஏன்னா 18 வாட் இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பக்கம் OnePlus மட்டும் பாத்தீங்கன்னா 20 வாட் டேஷ் சார்ஜ் இருந்தான். டேஷ் சார்ஜ்னு வரும், அப்புறம் வாட் சார்ஜ் இருந்துச்சு. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து அதிசயமா பார்த்தாங்க, டேஷ் சார்ஜ் 33 வாட் 25 அது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த 18 வாட் சார்ஜர் இருக்கும்போது என்னால 4000 mAh சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஆயிரும். கரெக்ட். இப்போ அந்த 4000 mAh வந்து எனக்கு 1.5 நாள் 2 நாள் பேட்டரி லைஃப் தருதுன்னே வைங்க. அன்னைக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கேம்ஸோ சோஷியல் மீடியா இது ஆப்ஸுமே இவ்வளவு ஹெவி கிடையாது. இப்பலாம் ஒரு ஆப் மினிமம் எடுத்தாலே 150 MB மேல தான் இருக்குது. இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ 10000 mAh போன ஒருத்தட்ட கொடுத்தா ஆல்ரெடி வந்து எல்லாருமே போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில நம்ம கேப்டன் இருக்கான்ல, அவன் வேற ஒன்னு அனுப்பி வச்சிருந்தான். அண்ணன் இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்களா, 194 பேர் கையில இருந்து போனை பிடிங்கி வச்சா, நரம்பு தளர்ச்சி எல்லாம் நடக்குது. அப்போ 6 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு விடுபட்டு இருக்காங்க அந்த உலகத்துல. இதுல நான் கொண்டு போய் 10000 mAh கொடுத்தேன்னு வைங்களேன், தூங்கும் போதும் மண்டை வச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருப்பான். அடுத்தடுத்த ரீல் போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, 10,000 mAh மட்டும் கொடுக்காம கூட 80 இல்லாட்டி 100 வாட் கொடுக்குறீங்க. அது என்னடான்னு பார்த்தா 10000 mAh சார்ஜ் பண்றதுக்கு 1.5 மணி நேரத்துல பண்ணிட்டு போமா. திரும்ப இதை ட்ரெயின் பண்ண 2 நாள் சரி, 2 நாள் திரும்பியும் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். 50% வந்து 20 மினிட்ஸ் அதை சொன்னாங்க. 50%. சரி, இப்போ இதுக்கு என்னதான் அதை தீர்வுன்ற மாதிரி இருக்குல்ல, ஹியூமன் இதுக்கு வந்து அப்ப என்னதான் தீர்வு? எனக்கு ஒரு பக்கம் பார்த்தா அந்த இத்து போன ஏரும் S25 எட்ஜும் கூட இப்ப வேல்யூ ஃபார் மணின்னு தோணுது. ஆமா, எந்த விதத்துல போன மாதிரி இருக்கு. பேட்டரி இருந்தா யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் யூசர் கமெண்ட்ஸே ஒருத்தர் போட்டிருந்தாருல, இப்ப நான் போன் யூஸ் பண்றது கம்மி பண்ணிட்டேன், இந்த போன் வாங்கினதுனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாரு ஒருத்தர். எனக்கே இதெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் வந்து சும்மா ஒரு வன்மத்துல வந்து கக்கறதா நினைச்சுக்கிறேன். மனதளவுல இருக்கிற ரியாலிட்டி அப்படி இருக்கு. அந்த பெயினை தான் அவங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஆட்டோ ஸ்க்ரோலபிள் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீ எதுவுமே பண்ண வேணாம், படுத்துட்டு மட்டும் இரு, இப்படியே போனை மட்டும் வச்சுக்க, அது பாருங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இதுல வேற நானே மறந்துட்டேன்னு வைங்களேன், 2 தடவை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணலன்னா சீக்கிரம் பண்ணு. ஆமா, ஸ்க்ரால் பண்ணு. அது இப்படி ஒரு அனிமேஷன் வந்துட்டு போவோம். ஏன்டா சீக்கிரம் நான் அடுத்ததுக்கு போடா, ஏன்டா இதே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. இதுல இந்த மாதிரியான 1000 பிரச்சனை இருக்கு ப்ரோ. சோ எனக்கு என்னன்னா, கன்சியூமருக்காக பிராண்ட் பண்றது ஒரு பக்கம், ஆனா நான் தான் பெரிய வார்ம் ஃபயர் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோட ஒரு பெரிய கூட்டம் வந்து வெறும் ஆன்லைன்ல மட்டும் சுத்திட்டு இருக்கு. ஆமா, இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நானும் அதே தான் சொல்லியிருப்பேன். 2019 நானும் ஒரு வார்ம் ஃபயரா தான் என்ன உணர்ந்தேன். கரெக்ட். அப்புறமா என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சம்மர் அதிகமாகி கோவிட் டைம்ல வந்து நான் கொஞ்சம் எரிஞ்சிருச்சு புழு. ஆமா, புழு எரிஞ்சு சுருங்கிருச்சு அப்படி. ஆமா. ஸோ இப்போ அதான் நிலைமை. ரியாலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், இந்த மாதிரி பேசுறவனுங்க அதை யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல, ஒரே ஃபோன் தான் வச்சிருப்பான் அவன், அதை வச்சுட்டு எல்லா பிராண்டையும் போட்டு அடிப்பான். ஏன் ப்ரோ, நம்ம கம்யூனிட்டிலேயே ப்ரோ, கம்யூனிட்டி மெம்பர்ன்ற பேர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஞாபகம் இருக்கா, ட்விட்டர்ல நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து கொடுத்தேன், அடி அடிக்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை, என்ன எதுக்கிட்ட இந்த அடி அடிக்கிறேன், இவர் வந்து ஒரு கேவலமான ஆப்பிள் ஹேட்ரு, இவர் ஆப்பிள்னாலே கேவலமா ட்ரீட் பண்ணுவாருன்னு போடுறாரு. எனக்கு ஒன்னே புரியல, நான் ஏன் ஆப்பிள் உட்காந்து ஹேட் பண்ண போறேன், எடுக்கிற வீடியோவே ஐபோன்ல தான் எடுக்கிறேன், பிராக்டிகாலிட்டி தான் நான் சொல்ல முடியும். இப்போ அதுக்காக நான் நம்ம கிட்ட யாராவது வராங்க, எனக்கு என்ன போன் யூஸ் பண்றீங்க, OnePlus 9ங்கிறாரு, சண்டை போடுறாரு ப்ரோ, கெட்ட வார்த்தை சொல்லாத குறை அப்படி சண்டை போடுறாரு. கடைசியில பார்த்தா கெட்ட வார்த்தை பேசிருப்பேன், கடைசியில பார்த்தா என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமா நானே ஒரு OnePlus யூசர் தான், அதெல்லாம் விடுங்க, கடைசியில சொன்னாரு பாருங்க, அண்ணா உங்க வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே, ஃபுல்லாவே ஃபன்னா இருக்கும்ண்ணே, பழைய மாதிரியே பண்ண ஆரம்பிங்கண்ணே, காரி துப்பிட்டு தமிழ்ல லைட்டா தொடச்சுக்கோங்க, தெரியாம பேசுறேன். எனக்கு புரியவே இல்லை. நான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எதுக்கு வந்தாரு, எதுக்கு இதெல்லாம் சொன்னாரு, எதுக்கு அப்புறமா ஒரு ஐபோன் யூசரை நான் வந்து டெம்ப்ட் பண்ணி அவரை வெறுப்பேத்தி அவரை பேச வச்ச மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா அவர் இவ்வளவு திட்டிட்டு OnePlus 7 யூசர்ன்ட்டாரு. நான் அப்படியே அதிரிட்டேன். அந்த கந்தர்வ கோட்டை தலைக்கு மட்டும் நாங்களும் தான் அது இருந்தோம், அதை பார்த்துட்டு ரிப்ளை பார்த்துட்டு எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு. லோட் ஆகுமா ஆகாதா இல்ல, எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் திரும்பியும் சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்குது அப்படின்னா அது 4 பேருக்கு நல்லது நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா
ப்ரோ எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கணுமா ப்ரோ, நல்லது மட்டும் சாப்பிடணுமா ப்ரோ, ஜங்க் எடுத்துக்கூடாதா ப்ரோ, நல்லா தூங்கணுமா ப்ரோ, ஹெல்த்தை பார்த்துக்கணுமா ப்ரோ, டூம் ஸ்க்ராலிங் பண்ணக்கூடாதா ப்ரோ, தண்ணி குடிங்க ப்ரோ, அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, தூக்கம் வராது. நிறைய பேர் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபோனை ஓரமா வச்சுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி கூட யாராவது வந்து என்கிட்ட இப்போ பஞ்சாயத்து பண்ணி யோ நாட்டுல வந்து எல்லாரும் ஃபோனை வச்சு நாசமா போயிட்டு இருக்காங்க, நீ ஃபோனை பத்தியே வீடியோ போடுறிய ஏன்னு திட்டினா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ கூட நான் என்ன சொல்வேன்னா, புரியுது நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து டேட்டா எடுக்கலாம். இருந்தாலும் ஒரு டாக்டர் வந்து இப்போ ரிசர்ச் சென்டர் வச்சிருப்பாங்க, அதாவது டேட்டா ரிசர்ச் அளவுக்குள்ள டேட்டா இருக்கும், டாக்டர் சொல்லும்போது நல்லா இருக்கும், சர்வே மாதிரி கூட எடுத்துருப்பாங்க, பேஷண்ட்ஸ்டே எடுத்துருப்பாங்கல்ல. இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரியான டேட்டாலாம் கொடுக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்ண முடியும், பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்றது நம்மளோட பாயிண்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ என்னன்னா ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் சூஸ் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் நம்ம சண்டை போடணுமா வேணாமாங்கிறத திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணா நல்லா இருக்கும். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு சிலர்லாம் எந்த அளவுக்கு போய் சண்டை போடுறாங்கன்னு சொல்றாங்க. நான் வந்து பவர் பட்டனை பிடிச்சி அழுத்தினேன், எனக்கு வந்து ஃபோன் பூட் ஆகிறதுக்கு 5 செகண்ட் ஆச்சு அந்த வைப்ரேஷன் வர்றதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோனில் பவர் பட்டன் பிடிச்சி அழுத்தினா 2 செகண்ட்ல ஆன் ஆகும், 2 செகண்ட்ல ஆன் ஆகி ஃபர்ஸ்ட் லோகோ வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபோனில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, சில ஃபோன்ஸ்லாம் 5 செகண்ட் கிட்ட அழுத்தினா தான் பூட்டே ஆகும். சரியா? இதெல்லாம் நான் வந்து இப்போ போய் குறையா சொல்ல முடியுமான்றது தான் என் கேள்வி. அப்படி பார்த்தா முன்ன ஒரு ஓஎஸ் இருந்தது ப்ரோ, மறந்துட்டேன். அது என்ன வேணா தெரியாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்க ஃபோன்ல பவர் பட்டன் இப்படி அழுத்திட்டேன்னு வைங்க பூட் ஆயிடும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும், தெரியாம அழுத்தி தொலைச்சிட்டேன், உள்ள இருந்து வெளில எடுத்தேன், அழுத்தினா பூட் ஆரம்பிச்சு நான் உள்ள போய் திரும்ப வந்து ஷட் டவுன் பண்ணணும். பூட் ஆகிறதுக்கு மட்டுமே ஒரு 90 செகண்ட்ஸ் ஆகும். ஆமா அது எல்லாம் லோட் ஆனாதான் வந்து உங்களால அந்த இது பண்ணி பவர் பட்டன் மறுபடியும் அழுத்தி ஆஃப் பண்ண முடியும். அப்போ போய் டீ குடிச்சிட்டோம். இந்த மாதிரிலாம் என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. சரி ரைட்டு, இருந்தாலும் வந்து கௌதம் ப்ரோ அந்த நேரத்துல இதெல்லாம் பத்தி உங்ககிட்ட அந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனையா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ரைட்டுங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்க சொல்லுங்க. நான் திரும்பியும் சொல்றேன், மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இதையும் சொல்லலாம், ரெட்மில வந்து நோட் 15 வந்திருக்கு. அந்த போன் வந்து நாட் ஃபார் ஆல்ங்கிறது நம்ம வீடியோலயே சொல்லி, வீடியோ கன்சம்ஷன் பேட்டரிங்க எல்டர்ஸ் கூட வாங்கி கொடுங்க, அப்பா அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களாம் ஜாலியா சீரியல் பார்ப்பாங்க. ஒண்ணுல ப்ரோ வெயிட் கம்மியா இருக்கணும். ஆனா வெயிட் செம ஷாக்கிங் ப்ரோ, அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. 170 சம்திங் கிராம் தான், ஏர் வெயிட் கீழே இருக்குது. அது வெயிட் கம்மியா இருக்கணும், ஸ்பீக்கர் லவுடா இருக்கணும், டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும். டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கு. சோ இது மட்டும் தான் அதோட யூஎஸ்பி ப்ரோ. ஆமா, அதுக்காக இது வந்து அதுல போய் PUBG இம்பாக்ட் PUBGக்கே சொல்றேன் நான், BGMA வர்க் ஆகும். அது 6 Gen 3ங்க. ஆமா, அது அவ்வளவுதான். கரெக்ட். சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ங்கறேன். சோ இதான் வந்து ஃபேக்ட். சோ நான் இது என்ன சொல்ல வரேன், அப்போ Redmi Note 15 வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இதை சொல்ல, Redmi Note 15ஓட டார்கெட் ஆடியன்ஸ் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டார்கெட் ஆடியன்ஸ் நீங்களும் நானும் கிடையாது, வேற ஒரு சிலர் தான், அதுவும் ஆஃப்லைன் வரவங்க தான். நம்ம என்ன கிட்ஸுக்கு இப்போ நீங்க எஜுகேஷனுக்காக ஒரு ஃபோன் வாங்கி தரீங்கன்னா அந்த ஃபோன் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், எஜுகேஷனுக்கு என்னத்துக்கு போனா வேணாம். இல்ல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அதெல்லாம் வேணாம். அதுல ப்ரோ டேப் வாங்குங்க, அது நம்மட்ட இருக்கு, அது வேற லெவல் டேப், அது ஜூப்பர் டேப். எஸ் ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களோட தாட் என்ன, உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது சாதாரண டாபிக் கிடையாது, பேசணும்னா இன்னும் மணிக்கணக்காக எடுத்து பேச முடியும், அவ்வளோ டேட்டா இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்னைக்கு நேரம் போய் பார்த்துட்டு வாங்க எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே வேற ரகத்தில் இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும். இது நேரம் என்ன அடிச்சுட்டு இருக்கிறீங்க bro, engagement then only we will be getting paid, and Elon Musk is already insisting per month $1,000 வாங்கணும். Elon Musk is already insisting every individual and every young generation என்ன ட்விட்டரே ஒரு ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஆமா யோ உனக்கு கல்லா கட்டணும் அரவிந்த் சாமி ஒரு கொள்கை எடுத்துக்கோ, ட்விட்டர் ஒர்க்கா எடுத்துக்கோ. இல்ல ப்ரோ, ட்விட்டர் ஒர்க் எடுத்துக்கோனா அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிடுவான், ஏன்னா அவனுக்கு ரெவன்யூ வருது. நீ பண்ற பிரச்சனையில எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரே பேன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்ப அவனுக்கு சோத்து பிச்சை தான் எடுக்கணும், நீ போயிடுவேன். ஏன்னா இப்ப நிலைமை அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. அந்த ஏஐ குரோக்கை வச்சு கண்ட கருமாந்திரத்துல பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸ்கூல் குழந்தைங்களை கூட விட மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ என்னால ஏத்துக்கவும் முடியல. தெரியல ப்ரோ, போயிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தெரியணும். ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, குரோக்கால அதை பண்ண முடியுதுன்றது, நீ ஏன்டா குரோக் அதை பண்ண சொல்ற அப்படின்னாங்க. எனக்கு இது வந்து எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், டிராபிக் சிக்னல் இருக்கு, எல்லாரும் நிக்கிறாங்களா, ஒரு 4 பேர் கோளாரா என்ன பண்ணுவானா, ரெட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் முறுக்கிட்டு போறான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி தொலைகிறது? அப்போ என்ன பண்ணணும், நம்ம முன்ன சொல்றதுதான், தண்டனைகள் கடுமையானதான் தவறுகள் குறையும். இதை சொன்னோன்னீங்க, பேசிக் ஃப்ரீடத்தையே பறிக்கிறது, 2 பூமர் உட்காந்து பேசுறாங்கடான்ட்டு ஒரு பேங்கு. ரொம்ப கஷ்டம். சரி ரைட்டுங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதுல இருந்து வேற ஒரு டேட்டா இருக்கு, அங்கேயும் கமெண்ட் வராது, பார்க்கலாம். பாய்.